சாப்டர் 9ல எக்ஸாம்பிள் 41 பார்க்குறோம். கொஸ்டின் என்னன்னா, எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 x பவர் 5 into 1 minus x squared whole power 5 into dxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை I is equal to எடுத்துக்கிடுங்க. இன்டெக்ரல் 0 to 1 x பவர் 5 into 1 minus x square whole power 5 into dx. இது பார்க்குறதுக்கு இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா மாதிரியே இருக்குது. பாருங்கள், லிமிட் வேல்யூ 0 to 1, இங்கேயும் லிமிட் வேல்யூ 0 to 1. இங்கே x பவர் m, இங்கே x பவர் 5. இங்கே வித்தின் ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் எக்ஸ், பட் இங்கே வித்தின் ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதோட டிகிரி 1ன்னு இருந்தால் தான் நீங்கள் இந்த ரிடக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். அப்போ டிகிரி 2ன்னு இருக்கிறத டிகிரி 1ஆ வேற ஒரு வேரியபிளாக எடுத்துக்கிடுங்க. அப்போ நீங்கள் டிகிரி 1ஆ எடுக்கிறது மாதிரி t is equal to x ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. விச் மீன்ஸ் இந்த சம்மை அப்படியே எக்ஸ்லேருந்து நம்ம டீக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். லெஃப்டில் dt, t டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x into dx. தென் லிமிட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுங்கள். லிமிட் வேல்யூவை எக்ஸ்லேருந்து டீக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா எக்ஸோட லிமிட் வேல்யூ 0 to 1. இப்போ t is equal to x ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துருக்கிறோம். அதனால் டீயோட லிமிட் வேல்யூ 0 ஸ்கொயர் 0, 1 ஸ்கொயர் 1. இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம t அப்படின்னு மாற்றிக்கலாம். அண்ட் இந்த dx இருக்குது, அதுக்கு பதிலாகவும் வேறு இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் மாற்றிக்கலாம், dtயில் மாற்றிக்கலாம். அண்ட் இந்த எக்ஸ் பவர் 5ஐ t எழுதுறதுக்கு ஏதுவாக கொஞ்சம் செப்பரேட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே ஆட் பவர் இருக்குது, இங்கே ஈவன் பவர் இருக்குது. அதனால் எக்ஸ் பவர் 5ஐ எக்ஸ் பவர் 4 into x அப்படின்னு எழுதிப்போம். ஸோ அப்படியே இப்போது இந்த இன்டெக்ரலை எக்ஸ்லேருந்து டீக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ I is equal to லிமிட் வேல்யூ 0 to 1. இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் டி அப்படின்னா எக்ஸ் பவர் 4 டி ஸ்கொயர். ஸோ இப்போ டி ஸ்கொயர் இன்ட்டு வித்தின் ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம டீயை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். 1 மைனஸ் டி ஹோல் பவர் 5. அப்புறம் இந்த எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் தான் மிச்சம் இருக்குது. ஸோ அதில் இங்கே நம்ம டிடி அப்படின்றத 2x into dxன்னு எழுதியிருக்கோம். அதனால் இதை லெஃப்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா கூட dt divided by 2 is equal to x into dx அப்படின்னு மாற்றிக்கலாம். ஆக இந்த x into dxக்கு பதிலாக நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா dt divided by 2 அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ dt divided by 2. ஸோ இந்த 1/2 அப்படின்றது கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துருங்க. அண்ட் இப்போ இந்த சம்மு பார்க்குறதுக்கு அப்படியே இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா மாதிரியே இருக்குது. எக்ஸோட பிளேஸில் t இருக்குது, எம்மோட பிளேஸில் உங்களுக்கு 2 அண்டு என்னோட பிளேஸில் 5. ஸோ ரிடக்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா m ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை m ப்ளஸ் n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ப்ளஸ் 5 ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இப்போ நம்ம 2 ஃபேக்டோரியலை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ 2 into 1 into 5 ஃபேக்டோரியலாக அப்படியே வச்சுக்கிறேன். பிகாஸ் இங்கே என்ன அப்படின்னு கேட்டால் இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் டினாமினேட்டரில் 2 + 5 7, 7 + 1 8. ஸோ இது வந்து 8 ஃபேக்டோரியல். இதை விட இது நம்பர் கொஞ்சம் கம்மி. 5 ஃபேக்டோரியல் 8 ஃபேக்டோரியலை கம்பேர் பண்ணும்போது 5 ஃபேக்டோரியல் கம்மி. ஸோ 8 ஃபேக்டோரியல் அப்படின்னா அது 5 ஃபேக்டோரியலை கடந்து தான் வரும். ஸோ அதனால் இதை செப்பரேட் பண்ண வேணாம், அப்படியே வச்சுப்போம். இப்போ 8 ஃபேக்டோரியலை அப் டு 5 ஃபேக்டோரியல் வரைக்கும் எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். அப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா 8 into 7 into 6 into 5 ஃபேக்டோரியல் நிப்பாட்டிக்கலாம். அப் டு நம்ம 1 வரை கொண்டு போகலாம். 5 4 3 2 1 அப்படின்னு நம்ம இங்கே கேன்சல் பண்ணிடலாங்கிறதுனால இதோட நிப்பாட்டிக்கிட்டோம். ஸோ 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியலாக நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் இந்த 2க்கும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நியூமரேட்டர் வந்து 1 தான். டிவைடட் பை டினாமினேட்டர் பாருங்கள், 8 into 7 56 இன்ட்டு ஒரு 6. ஸோ 6 into 6 36. ஸோ 6 3. 5 into 6 30. 30 + 3 33. ஸோ இதோட ஆன்சர் வந்து 336. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்டெக்ரலோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/336.